என்ன சாமி? சொல்லுங்கப்பா. இன்னும் தங்கச்சி வீட்டு போய் 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கிற, என்ன விசேஷம்? 2 நாள் இருந்துட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. சரி. பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் போனது வந்ததெல்லாம் பழசு புதுசெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சரி சரி. இப்போ அதைத்தான் பேசிட்டு வந்தேன். இப்போ அந்த பையனை கஷ்டப்பட்டு இன்ஜினியர் படிக்க வச்சாங்க. சரி. அவங்க வசதிக்கு அவங்க வீட்டுக்காரர், எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் பாடுபடாத ஆள் தான். எப்படியோ படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுட்டு அந்த புள்ள பாடுபட்டு தான் அந்த பையனை படிக்க வச்சான் கஷ்டத்தில். சரி சொல்லுமா. படிக்க வச்சு வேலைக்கும் போயிட்டா. மெட்ராஸ் தான் வேலைக்கு போயிருந்தா. சரி. போயிட்டு அதை சம்பளம் வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படித்தான் குடும்பம் ஓடிட்டு இருந்தா. அவங்க தங்கச்சி வேறு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கும் கல்யாணம் பண்ண எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தா. எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டா. அப்புறம் மறுபடியும் இவனுக்கு கல்யாணம் பண்ணணுமல்ல, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அப்புறம் இவனுக்கு கல்யாணம் பண்ணணுமல்ல, அப்புறம் இவனுக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்தாங்க. கொஞ்சம் வசதியான இடத்துலையே வந்தது. அப்புறம் வசதியான இடத்துல வந்ததுனால சரின்ட்டு படிப்பு ஈக்குவல் தான். ஆனால் அவளும் இன்ஜினியர் தான், இவனும் இன்ஜினியர் தான். அப்புறம் அதனால் படிப்பு ஈக்குவல்னால பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் ஆடம்பரமான ஆள். எப்படின்னா அவங்க வீட்டில் ரொம்ப கொஞ்சம் வசதி ஜாஸ்தி. இவன் அளவாக தான் இருக்கிறான். அவனை அந்த புள்ள வந்து ஒரு ஜாலி டைப்பில் இருக்குது. பணக்காரன்னா கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க. எந்த மனசில் வந்து கஷ்டமெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க ஜாலியாக கஷ்டமெல்லாம் மறந்த புள்ள. அந்த புள்ள போக்குக்கும் இந்த பையன் போக்குக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணுறது? அப்புறம் இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரியே இழுத்துட்டே இருக்குது. 4 வருஷமாக இழுத்தாச்சு. அப்புறம் என்னாச்சு, அவன் எனக்கு இனி ஒத்து வராது அப்படிங்கிறான். ஏன்னா இந்த பையன் பிள்ளைக்கு இந்த பையனுக்கு அந்த பிள்ளைக்கு ஒத்து வராத கேஸ் அப்படிங்கிற மாதிரி சலிச்சிட்டாங்க. அந்த பையன் வந்து ஒத்துத்தான் போகிறான். ஆனால் இந்த புள்ள வந்து இனி எனக்கு ஒத்து வராது, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறான். அப்படி என்ன பண்ணுறதெல்லாம் சொல்லி கிளி பார்த்தாங்க. எல்லாம் சொல்லி எல்லாம் மீட்டிங் போட்டு எல்லாம் பேசி பெரியவங்கெல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கம் சொந்தமெல்லாம் பேசி பிடிச்சி என்ன பண்ணாலும் அந்த புள்ள கேட்குற மாதிரி இல்லை. ஒத்த காலில் நின்று அடம் பிடிச்ச கழுதியாட்டம். அடம் பிடிச்ச கழுதைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அடம் பிடிச்ச கழுதியாட்டம் நின்று என்ன பண்ணுறா, எனக்கு இவன் வேண்டாம் அப்படிங்கன்றா. என்ன குறைன்னு சொல்லணுமல்ல, ஒரு குறையும் இல்லை. இவன் பண்ணுற ஜாலிக்கு அவன் ஒத்து வர மாட்டேங்கிறான். இதுதான் குறை, வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்து சலிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், என்னம்மா பண்ணுறது, பையன் அழுகிறான். பிள்ளை அழுகலை, பையன் அழுகிறான். அப்புறம் இந்த காலத்தில் இந்த மாதிரி பையன் கிடைக்க மாட்டான். ஆனால் அவன் பண்ணுற அட்டுழியுமா மீறின அட்டுழியோ. அவன் என்ன அட்டுழியன்னா அவனுக்கு வந்து ஒத்து வரல, அவ்வளவுதான். அவளுக்கு வந்து ஒத்து வரல. அவன் அப்புறம் பார்த்தா எனக்கு இது இவனை பிடிக்கலன்னு டைவர்ஸ் கேட்குறான். இப்போ அடம் பிடிச்ச கலந்தையாட்டிருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு இவனை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளி நான் எனக்கு இன்னைக்கு முடிச்சே கொடுத்தோன்ட்டு இப்போ முடிச்சு கொடுத்தோணும் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணி எல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சரி என்ன பண்ணுறாங்க, சரி இவன் எத்தனை நாள் பாப்பா, இவனுக்கு சோறு தண்ணி ஆக்கி போடுறக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு சரி இவனை எங்கே போகிறது தனியாக அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு வேலைக்கு போயிட்டு இருந்தா. மனசு சங்கடமாக இருந்து வேதனையாகும். பையனை பார்த்தா இழைச்சி போயிட்டே இருக்கிறா. அவங்க அம்மா போய் அங்கே சோறாக்கி கொடுத்துட்டு வந்துட்டுன்னு போயிட்டு இருந்தா. எத்தனை நாளைக்கு அப்படி? அப்புறம் பார்த்தாங்க புள்ள ஒரு வசதி இல்லாத குடும்பம் தான். பார்த்தா ஓரளவுக்கு பிள்ளை இருக்குது. அவனுக்கு அதுக்கு சூட்டாச்சு. அவனோட இதுக்குன்னு இவங்க வீட்டை விட வசதி கம்மி தான் இருந்தாலும் பார்த்தா பரவாயில்ல, அவனுக்கு இந்த பிள்ளைக்கு ஒத்து போச்சு சரின்ட்டு டைவர்ஸ் ஆன பிறகு அப்புறம் அவன் கல்யாணம் வைக்காமையா இருப்பான். கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு ஃபாரினுக்கே வேலை கிடச்சிருச்சு. ஃபாரினுக்கு வேலை கிடச்சி ஃபாரின் போயிட்டான். சரி, இந்த போயிட்டாங்களா? 2 பேரும் போயிட்டாங்க. சரி, நல்லா இருக்கிற பையன், ஜம்முன்னு இருக்கிறப்ப முன்னத்தை விட நல்லா இருக்கிறான். சரி, இவ கூட தான் தொங்கிட்டே இருப்பானல்ல. அப்புறம் என்னாச்சு, இவன் இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். அடாடா இவன் ஃபாரின் போயிட்டானா, நம்ம அவங்க கூட இருந்தால் இப்போ நம்மளும் போயிருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு திரியிறாளாமா. சரி, ஃப்ரெண்டு மூலியமாக அவங்க நியூஸ் வந்தது இந்த மாதிரிட்டு. இப்போ நினச்சி என்ன பண்ணுறது, இனி அவன் சேர்த்துக்குவானா? சேர்த்துக்க சொல்லு. எப்படி சேர்த்துவா, இன்னொருத்தி கட்டுன்னு வேறது. அப்புறம் நீ சேர்த்துக்குவானான்னு என்கிட்ட கேட்கட்டா? அதைத்தான் பக்கத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபாரின் போயிட்டாங்களா, அதில் ஃபாரினில் 2-3 கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனும் தப்பு இல்லை. அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான். பண்ண மாட்டான்னா சரி, நான் சொல்கிறேன். இந்த புள்ள பண்ணுன ரோலுக்கு
அப்புறம் இப்போ அழுதுட்டு கிடக்குறாள், என்ன பண்ணுறது? அழுதுட்டு கிடந்தா போய் பக்கத்தில் போய் நின்று தொடச்சி விட்டுட்டு மாதிரி சொல்லிட்டு வாப்போ. உங்ககிட்ட சொன்ன பாரு நியாயம். என்னத்து நான் இதோ போய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கேங்கிட்ட போ, அப்புறம் போ. அவன் வேண்டான்னு சொல்லி போனோம், வேண்டான்னு பார்ப்போம், வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது பண்ண மாதிரி அவன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அது என்னமோ அவங்க பாடு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை.